காலநிலை மாற்றத்தால் பருவமழை பொய்த்து போய் வாட்டி வதைக்கும் வெயில். தமிழ்நாட்டில் 10 இடங்களில் வெயில் சதமடித்த நிலையில் அதிகபட்சமாக திருச்சியில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் சென்னையில் நாளை தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளம், ஆந்திரா, தெலங்கானா, புதுச்சேரி ஆகிய 6 மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்கிறார்கள். பொதுப்பணித்துறை ஒப்பந்தங்களில் பொறியியல் பட்டதாரிகளுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும். ஒப்பந்ததாரர்கள் பதிவு முறையை மேலும் எளிமையாக்கப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அறிவிப்பு. கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு தமிழக அரசு சார்பில் கண்டனமும் தெரிவிக்காதது ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி. சட்டப்பேரவையில் பதிலளித்த அமைச்சரும் கர்நாடகாவின் குரலையே எதிரொலித்தார் என விமர்சனம். தவேகாவுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இணைந்து பயணிப்பது அரசியல் ஆதாயம். திருமாவளவன் எடுத்த முடிவு குறித்து சத்தியம் டிவி நடத்திய ஆன்லைன் சர்வேயில் 87% பேர் கருத்து பதிவு. முதலமைச்சர் விஜயின் சேவையை பாராட்டுவோருக்கு சேவை வரி விதித்தால் இந்தியாவின் கடனை இன்றே அடைக்கலாம். இந்தியாவின் கடனை அடைக்க சட்டப்பேரவையில் அமைச்சர் சரத் கூறிய யோசனை. முதல்வரின் சேவையை பாராட்டுவோருக்கு சேவை வரி விதித்தால் இந்தியாவின் கடனை இன்றே அடைக்கலாம். முதல்வரின் சேவையை பாராட்டுவோருக்கு சேவை வரி விதித்தால் இந்தியாவை கடனை இன்றே அடைக்கலாம். சேலம் மாநகராட்சியில் குடிநீர் விநியோகத்தை தனியார் மயமாக்கினால் மக்களுக்கே பாதிப்பு. தனியார் மயம் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய கோரி முதலமைச்சர் விஜயை சந்தித்து வலியுறுத்த மேயர் ராமச்சந்திரன் முடிவு. 4ஆம் தேதி சென்னை போறோம். அனைத்து மாமன்ற உறுப்பினர்களோடு அன்னைக்கு சென்னைக்கு போறோம். அதாவது இந்த தீர்மானத்தை ரத்து பண்ண சொல்லி, ஏன் அப்படின்னா தனியார் வசம் ஒப்படைச்சா மக்கள் மத்தியில ஒரு பீதி கிளம்பி இருக்குது. அதாவது தன்னுடைய சொந்தமா ஒரு போர் போடக்கூடாது, எல்லாமே இந்த தண்ணி தான் உபயோகிக்கணும். மதுரையில் போலீஸ் விசாரணையின் போது பூசாரி உயிரிழந்தது குறித்து 8 மணி நேரத்திற்கு மேல் நீதிபதி விசாரணை. போலீசாரை அடித்துக் கொன்றதாக பூசாரியின் மனைவி பரபரப்பு குற்றச்சாட்டு. மேட்டூர் அருகே குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு வீணாக வெளியேறும் குடிநீர். குடிநீராக மக்கள் அல்லல்படும் வேளையில் குடிநீர் வீணாகி வரும் அவலம். செங்கல்பட்டு அருகே அரசு பேருந்து படியில் மாணவர்கள் ஆபத்தான பயணம். தட்டி கேட்ட பெண்களை மாணவர்கள் ஆபாசமாக திட்டியதால் அதிர்ச்சி. சென்னை பறக்கும் ரயில் சேவையை மெட்ரோ ரயில் நிறுவனத்துடன் இணைக்க ரயில்வே வாரியம் ஒப்புதல். ஒப்பந்தப்படி சொத்துக்களையும் பராமரிப்பு உரிமைகளையும் மெட்ரோ நிறுவனத்திடம் வழங்குகிறது தெற்கு ரயில்வே. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே அரசு மாணவியர் விடுதியில் அரங்கேறிய கொடூரம். 2 மாணவிகளுக்கு குளிர்பானத்தில் போதை மாத்திரை கலந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை. கள்ளக்காதலனுடன் விடுதி துப்புரவு பணியாளர் அதிரடி கைது. ராமேஸ்வரம் மீனவர்கள் வரும் 30ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் அறிவிப்பு. இலங்கை சிறையில் வாடும் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் சிபிஐ விசாரிக்க வேண்டும். எம்எல்ஏக்களின் கோரிக்கையை முதலமைச்சர் கவனத்தில் கொள்ள வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் வலியுறுத்தல். பூசாரி பரமசிவம் தற்செயலாக கீழே விழுந்ததில் தலையில் காயமடைந்து மரணமடைந்து விட்டார். பூசாரி உயிரிழப்பு தொடர்பாக மதுரை மாநகர காவல்துறை விளக்கம். ஈரானின் ஹோர்முஸ் நீரிணை இனி அமெரிக்காவின் ஒரு பகுதி என அதிபர் டிரம்ப் அறிவிப்பு.
ஹோர்முஸ் நீரிணையை திறக்க ஈரான் மறுத்து வரும் நிலையில் ட்ரம்பின் அறிவிப்பால் மத்திய கிழக்கில் பதற்றம். ஈரானின் நிபந்தனைகளின்படி பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்கா கெஞ்சி வருகிறது. ஈரானின் ராஜதந்திர வெற்றிக்கு வலிமையான ஈரானிய ராணுவமே காரணம் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி பேச்சு. இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் தனது இரண்டாவது இன்னிங்ஸில் இலங்கை அணி தடுமாற்றம். நாளை கடைசி நாள் ஆட்டத்தில் இன்னும் 288 ரன்கள் எடுக்க இலங்கை அணி தீவிரம். சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் 100 சிக்சர்கள் விளாசிய முதல் இந்திய வீரர் என்ற சாதனை படைத்தார் ரிஷப் பண்ட். தனது 51வது டெஸ்ட் போட்டியின் 89வது இன்னிங்ஸில் சாதனையை எட்டி ரிஷப் பண்ட் அசத்தல்.